ஒரு நல்ல மனிதர் மரணிக்கும் போது அல்லாஹ் தரும் கண்ணியத்தை பாருங்க. நல்ல மனுஷன் இருக்கார்ல, இபாதசாலியான மனுஷன் இருக்கிறாரே, அவர் மரணிக்கும் போது, அவர் சக்கராத் இருக்கும் போது அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியத்தை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படுவோம். எப்படிப்பட்ட ஆச்சரியம் என்று சொன்ன சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் மரணிக்கும் போது அவர் இடத்திலே அருள் சுமந்த வானவர்கள் வருவார்கள். அவர் எடுத்து அருள் சுமந்த வானவர் வருவார்கள். அவருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்றால் சூரியனை போல பிரகாசமாக இருக்கும். சொர்க்கத்துடைய ஆடைகளை கொண்டு வருவாங்க, சொர்க்கத்துடைய நறுமணத்தை கொண்டு வருவாங்க. யாருடைய உயிர் பிரிகிறதோ அந்த மனுஷன் தான் உட்காருவாங்க. அவருடைய பார்வை இருக்கிறதே, அவர் எல்லா மாணவர்களையும் பார்ப்பார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய கண் எவ்வளவு தூரம் பார்வை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வானவருடைய கூட்டம் இருக்கும். சகோதரர்களே, நல்ல மனுஷன் இருக்கா இல்லையா, அவருடைய பக்கத்தில் உட்காருவாங்க. அவர் சக்கராத்தில் இருப்பார். பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லுவாங்க, யா ஐயத்துவன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நல்ல ஆன்மாவே, யா ஐயத்துவன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மாவே, இர்ஜி இலா ரப்பிக், உன்னுடைய ரப்பின் பக்கம் வருவீராக, செல்வீராக. ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டால் நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டீர். ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய அடியாரே என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து விடு என்ற நற்செய்தியை அவருக்கு கூறப்படும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா வாக்கியாவில் 91வது வசனம், ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன், வலது புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு சலாம் சொல்லுவார்கள். அவருக்கு எந்த அளவுக்கு பரக்கத்துக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹ் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று வாழ்த்து சொல்வார்கள். இது போன்ற ஒரு பாக்கியம் நல்லடியாருக்கு மௌத் சக்கராத்து நேரத்தில் கிடைக்கும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன். எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், இந்த ஃபுஸ்ஸிலாத்தில் 30வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவனே, எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று யார் சொன்னார்களோ, சும்மஸ்தகாமு, அதிலே யார் நிலைத்து நின்றார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு, அந்த சக்கராத்தில் இருக்கார்ல, அந்த மௌத்தில் இருக்கார்ல, அவரை பார்த்து சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீ எந்த கவலையும் படாத, எந்த பயமும் உனக்கு வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன், அல்லாஹ் உமக்கு வாக்களித்தானே அந்த சொர்க்கம் நீ பெற்றுக்கொள்வாய். யாருங்க? சக்கராத் இருக்கக்கூடிய மனிதர், நல்ல மனிதர் சக்கராத் இருப்பார். மவுத்துடைய நேரத்திலே வானவர்கள் சகோதரர்களே இந்த நற்செய்தியை கூறுவார்கள். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அதற்கு பிறகு அன்பானவர்களே என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த நல்லடியார உயிரை கைப்பற்றுவார்கள். எப்படி கைப்பற்றுவார்கள் என்றால், அன்பானவர்களே பாருங்க, இந்த குடத்துல தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணீரை கீழே சாய்த்தால் எப்படி லேசாக அதாவது நீர் கொட்டுமோ அந்த அளவுக்கு லேசாக அந்த நல்ல மனிதர் உயிரை எடுப்பார்கள். அந்த உயிரை எடுத்து சொர்க்கத்துடைய ஆடையில மடித்து கஃபனை கொடுத்து அதில் நறுமணத்தை பூசி வானத்திற்கு எடுத்துட்டு போவாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய வானவர் கேட்பார்கள், இன்னார் யார், இன்னார் யார்? அப்போது சொல்லப்படும், இவர் நல்லடியார். அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதைப்படி வாழ்ந்த மனிதர். உடனே சகோதரர்களே வானத்துடைய கதவு அவருக்காக திறக்கப்படும். ஒரு வானத்தின் கதவு அல்ல, 2 வானம் அல்ல, 7 வானத்தின் கதவும் திறக்கப்படும். 7 வானத்திற்காக உயிர் சென்ற பிறகு அங்கே அங்கே அசரீர் ஒலிக்கும், இவருடைய உயிரை இல்லீன் என்ற பதிவில் பதிவேடுங்கள். இல்லீன் என்ற சகோதரர்களே அந்த பட்டியலில் பதிவிட்டு திரும்ப அதான் அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? திரும்ப அவருடைய உயிரை அவருடைய உடலிலே செலுத்துங்க. பாருங்க, அவர் உலகத்தில் தான் இருப்பார்,
அவர் பாடிக்கு தான் இருக்கும், எல்லாரையும் பார்ப்பாரு, வாழ்ந்து போயிட்டு வருவார். இந்த விஷயத்தெல்லாம் செய்துவிட்டு சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவர் இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, அவருடைய உயிரை கபரில் அடக்கம் செய்யப்படுவார்கள். நல்ல மனிதன் உயிர், முன்கர் நக்கீர் வருவாங்க. அவர் இடத்தில் கேட்பார்கள், மர் ரப்புக மன் நபியுக வமா தீனுக. அவர் நல்ல மனிதர் இல்லையா, சாலியான மனுஷன் இல்லையா? எல்லாத்துக்கும் சரியாக முறையாக பதில் சொல்வார். அப்போது அவருக்கு சொல்லப்படும், அவருக்காக வேண்டி சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்து விடுங்கள். இந்த கபரை அவருக்கு, அதாவது கண் பார்வை எட்டும் அளவுக்கு அதை விசாலப்படுத்துங்கள். சொர்க்கத்துடைய கதவு திறந்து அதோடைய காற்று வரட்டும். சொர்க்கத்துடைய காட்சியை பார்த்து ரசிப்பார் சகோதரர்களே. இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் அந்த மனிதருக்கு தருவார். அந்த சமயத்திலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருப்பார், அழகான மனிதர் நின்று கொண்டிருப்பார். அவரை பார்த்து கபர்ல கேட்பாரு, நீ யாருப்பா? அப்போது சொல்லப்படும், நான் யார் தெரியுமா? உலகத்தில் தொழுதா இல்லையா, அதனை உருவம் நான். நீ உலகத்தில் நோன்பு நோற்றா இல்லையா, அதனை உருவம் நான். உலகத்தில் ஜகாத் கொடுத்தா இல்லையா, அதனை உருவம் நான். உலகத்தில் ஹஜ் செய்தா இல்லையா, அதனை உருவம் நான். உலகத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தா இல்லையா, அல்லாஹ் எனக்கு அந்த நல்ல உருவத்தை கொண்டு உனக்கு பாதுகாப்பாக அனுப்பியிருக்கிறார். சந்தோஷப்படுவார் சகோதரர். கபரில் இருக்கிற சந்தோஷப்படுவார், மிகவும் சந்தோஷப்படுவார். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் வானவர்கள் கடைசியாக சொல்லுவார்கள், நவும் நவ் நவ்மத்துல் அரூஸ், மணமகன் மன அறையில் எப்படி நிம்மதியாக தூங்குவாரோ அதுபோன்று சந்தோஷமா மகிழ்ச்சியாக தூங்குவீராக என்று அவரை தூங்காட்டி விட்டு செல்வார்கள். சகோதரர்களே, இந்த பாக்கியம் அல்லாஹ் யாருக்கு தருகிறான் என்று சொன்னால், உலகத்திலே நல்ல மனிதராக வாழ்ந்தார், சாலியான மனிதராக வாழ்ந்தால், அல்லாஹ் ரசூலும் எதை கட்டளையிட்டார்களோ அதன்படி வாழ்ந்தால் நம்முடைய ரூ இருக்கின்றது, நம்முடைய சக்ராத் நேரம் இருக்கின்றது, நம்முடைய மவுத் நேரம் இருக்கின்றது, நமக்கு மகிழ்ச்சியான நேரமாக